வெல்கம் பேக் டு சஹாதி கோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம முக்கியமா இந்த ஃபிளாஷ் நியூஸ் இன்னைக்கு ஒன்னா நியூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, டிஎம்கே கூட்டணியிலேருந்து வந்து ஐயுஎம்எல் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் திரும்ப திரும்ப நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக ஐஎம்எல் வந்து வேலை இல்லாம கூப்பிட்டு பிரஸ் மீட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னா நம்பர் முனாஃபிக் வேலையை வந்து இன்னைக்கு அவங்க பார்த்துருக்காங்க. அதாவது ஐஎம்எல் வந்து நீங்க தைரியமான ஆளா இருந்தா ஒரு பதவி ஆசைக்கு கேவலம் வந்து நீங்க வந்து ஒரு பதவிக்கு இவ்வளவு முஸ்லிம்களை அடமானம் வைப்பீங்க, இவ்வளவு கேவலமா இருப்பீங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க இப்ப என்ன ஒரு மினிஸ்டர் வாங்கிட்டு என்ன சாதிக்க போறீங்க? உங்களுக்கு என்ன அப்ப சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு கவர்ச்சி நடிகனை பார்த்து நீங்க வந்து இத்தனை காலமா உங்களுக்கு வந்து 5 வருஷம் உங்களுக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பா அரணா இருந்து முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டாலின் விட்டு உங்களுக்கு போக எப்படி மனசு வந்துச்சு? மக்கள் ஓட்டு போட்டதெல்லாம் ஐஎம்எலுக்கோ முஸ்லிம்களுக்கோ கிடையாது, ஸ்டாலினுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. நீங்க தான் தைரியமான ஆளா இருந்தா 2 சீட்டையும், அதாவது கிடைக்கிறத கொண்டுகிட்டு போறோம், கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லுவாங்கல்ல. 5 சீட்டு கேட்டானுங்க, 3 கொடுக்குறேன்னாங்க, 3 கொடுத்து 2 ஜெயிச்சானுங்க. 2 அடுத்த ஒரு ஆஃபர் வந்துச்சு, நாங்க உங்களுக்கு வந்து மினிஸ்டர் போஸ்டிங் தரோம்னு சொல்லிட்டு. இப்படி அப்படி கிடைக்க இடத்த நவுத்திக்கிட்டே போறதுக்கு பேர் வந்து வேற. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் புரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து விஜய் என்ன சொன்னாரு? கல்லாப்பட்டி கூட்டணினாரு. கரெக்டா சொல்லியிருக்காப்ல. ஆனா கல்லாப்பட்டி கூட்டணின்னு யாருக்காக ஸ்டாலின் போறாரு? சமூக நீதி. திருமாவளவுக்காக போறாருனாரு. எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கணும், தலித்துக்கள், எஸ்சிக்கள், இது மாதிரி மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்கக்கூடாது, எல்லாரும் இதா இருக்கணும், சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் பக்கம் கத்திக்கிட்டு இருந்தாப்புல. கோர்ட்டு கேஸ் நாலஞ்சாப்புல. வடநாட்டுகள்ல பூரா பிரச்சனையா இருந்துச்சு. சனாதானா பாதி பேருக்கு என்னன்னே தெரியாது. அவர் சொன்ன சனாதானம் என்னன்னா, ஏற்றத்தாழ்வுகள் இல்ல, ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சனாதானத்தை அழிக்கணும், அதுதான் சனாதானம், அதைத்தான் அழிக்கணும்னு சொல்லி சொன்னாரு. ஏற்றத்தாழ்வு இல்லாத. இப்போ முஸ்லிம்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தலைக்கு மேல ஊறுபட்ட பிரச்சனை இருக்கு. சிஐஏ, என்ஆர்சி, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து முஸ்லிம்கள் வந்து 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்கள் ஆக்குறதுக்கு பிஜேபி குரூப் வந்து நம்மள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த பிஜேபியோட கை குழந்தை இந்த விஜயை நம்பிட்டு நீங்க வந்து உங்களை இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த ஸ்டாலின் விட்டு நீங்க விலகி போறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? நாளைக்கே ஸ்டாலின் போயிட்டு டிஎம்கே வந்து பிஜேபியில சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஊருப்பட்ட காசை கொடுத்து ஏதோ அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு சீட்டை கொடுத்து இன்னைக்கு பிஜேபி அவங்கள பாதுகாத்து தர முடியும், ஸ்டாலினும் அவங்க கூட போக முடியும். ஏன் இதெல்லாம் அவர் செய்யல அப்படின்னா, இந்த சமூக நீதி, இந்த மக்கள், முஸ்லிம் மக்கள், சிறுபான்மையின் மக்கள் எல்லாரையும் நம்ம பாதுகாக்கணும், எல்லாரையும் நம்ம அரவணைச்சு கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பாடுபட்டாரு. அவரை விட்டுட்டு ஒரு கவர்ச்சி நடிகன் கூட நீங்க பின்னாடி போறீங்க. 1 சீட்டு 2 சீட்டு உங்களுக்கு வந்து இது கொடுத்தாரு. இதே ஒரு 150 சீட்டு ஜெயிச்சிருந்தாருன்னா உங்களுக்கு மினிஸ்டர் பதவி கூப்பிட்டு கொடுத்துருப்பாரா? அவருக்கு தேவை, அதனால கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்க அப்போ அப்படியே போயிட்டீங்க, நான் மினிஸ்டர் ஆயிட்டோம், எத்தனை பேர் சிறை கைதிகளை பூரா வெளில கொண்டு வந்துடலாமா? ஒருத்தனை வெளில கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நம்ம. விஜய் வந்து உங்களுக்கு நல்லது பண்றாரு, பொல்லாது பண்றாருன்னு சொல்லிட்டு நீங்க போனது கூட பிரச்சனை இல்லை. நாங்க திமுகவுக்கு ஓட்டு போடவே சொல்லல, ஓட்டே கேட்கல, ஓட்டே பண்ணலன்னு சொல்லிட்டு போனீங்க பாத்தீங்களா? நீங்க ஜெயிச்சது அவர் போட்ட பிச்சை. அந்த பிச்சையில தான் நீங்க வந்து இன்னைக்கு விஜய்க்கு போய் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் மறந்துடாதீங்க. உங்களை வந்து முஸ்லீம் சமுதாயம் காரி துப்பும். இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அப்படியே மேல மேல போய்கிட்டு தாவி போறீங்கல்ல, அந்த தாவி போறதுக்கு இப்ப சமுதாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாத்தையும். நீங்க பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அழிவு ஆரம்பமாயிருச்சு. ஏன்னா இப்போ நமக்கு தான் பெரிய பிரச்சனை, முஸ்லீம்கள் தான் இந்த இந்தியாவில் வாழ்றதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு எல்லாரும் ஒன்னா நின்று ஆதரவு தெரிவிச்சு ஒருத்தர் அனுசரிச்சு கொண்டுட்டு போவீங்கன்னு பார்த்தா டம்மி பாபா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டம்மி பண்ணிடுவானுங்க. பிஜேபி வந்து சும்மா ஒண்ணு விஜய் வந்து சொல்றானுங்க, ஆளுநர் வாயாலேயே தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கையை மட்டும்தான் அமைப்புன்னு சொல்லிட்டு நீ எழுதி கொடுத்து அந்த ஆள் படிச்சுட்டு போயிட்டான். இதெல்லாம் என்ன பின்விளைவு என்னன்னா, திமுக வந்து இது எல்லாமே பிஜேபி வந்து திமுகவை அழிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணது. விஜய்க்கு நல்லது பண்றதா, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. 2 பேரும் இணக்கமா இருக்காங்களா நினைக்காதீங்க. அந்த இணக்கத்துக்கு பின்னாடி என்ன தெரியுமா இருக்கு? திமுகவை அழிக்கணும். அழிச்சுட்டா அடுத்து டம்மி பாபா நம்ம சொல்றது இந்த பய கேப்பா ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தான் மோடியோட திட்டம். அந்த திட்டத்தை நோக்கி தான் தமிழ்நாடு நகர்ந்துகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கூட புரியாம, இல்ல புரியுதா இல்ல விஜய் சொன்ன மாதிரி இந்த கல்லாப்பட்டியை வாங்கிட்டு சோபா மாடல் ஆட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. மக்களே, இனிமேல் நீங்க தான் உஷாரா இருக்கணும். முஸ்லீம் சமுதாயமே நீங்க தான் விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த மாதிரி வரக்கூடியவங்களை அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல மூஞ்சில காட்டி நீங்க தான் துப்பணும். ஏன்னா நம்ம கையில தான் ஓட்டு இருக்கு. நம்ம தான் அடுத்து நமக்கான கட்டமைப்பை உருவாக்கணும். இவனுக்கு வந்து பேர் வச்சதுனால மட்டும் முஸ்லீம்களுக்கு எவனும் சப்போர்ட் பண்றதை நினைச்சுக்காதீங்க. நமக்கு உண்மையிலே எவன் சப்போர்ட் பண்றானோ அடுத்த எலெக்ஷன்ல அவனுங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவனுக்கு தான் உண்மையான முஸ்லீம்களை ஆதரிப்பானுங்க அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாவி கூடு தாவி போயிட்டு இருக்கவங்க வந்து என்னைக்குமே வழங்க மாட்டானுங்க. இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் வந்து படு சிரிப்பான மோசமான ஒரு காரணத்தை சொல்லிட்டு இன்னைக்கு போயிருக்காங்க. எல்லாமே பதவி வெறி பிடிச்சி அலையிறானுங்க. இதுக்கெல்லாமே எல்லாரும் பதில் சொல்லணும்.
ஏன்னா அதனால அடுத்து வரக்கூடியதுல வந்து சிந்திச்சு வாக்களிங்க. நமக்கு யார் உண்மையிலேயே சப்போர்ட் பண்றாங்கிறத உண்மையிலே சிந்திச்சு வாக்களிங்க. இந்த மாதிரி துரோகிகளை என்னைக்குமே மன்னிக்காதீங்க, மனசுல வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ். அடுத்தடுத்து நம்மளுடைய அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.